கருகமணி என்பது வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு பேர்ல சொல்லி கட்டி விடுவாங்க, ஒட்டுமையா இருக்கும் சரியா. ஏன் ஃபாத்திமா எல்லாம் கட்டினாங்களா கருகமணி? பொய் சரியா. கருகமணிலாம் ஒன்றும் போடலாம் கிடையாது. இவர்களாக பில்டப் பண்ணி அதை பிற மதத்தவர்கள் வந்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கத்தில் கேள்வியாக வேறு கேட்டுருக்காங்க. எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகி போச்சுன்னா இந்த மூட நம்பிக்கை. அதாவது கணவன் கழுத்துல வந்து பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுறது ஓகே, உங்க இஸ்லாத்துல என்னங்க வந்துட்டு பொம்பளைகளை தாலி கட்டி விடுறீங்கன்னு கேட்கறாங்க. இங்க வந்துகிட்டு அவங்க மாங்கல்யம் தந்து நானே நான் அப்படின்னு சொல்றப்ப அப்ப அவன் வந்து கெட்டி மேலன்றானா, நம்மால அல் ஃபாத்திஹா அல்லாஹ் மலிக் பயணமா அப்படின்னு டக்கு கட்டி விட்டுருவாங்க சரியா. அந்த கரெக்டா வந்து அந்த துவால வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லும்போது படக்குன்னு கெட்டி மேலன்ற மாதிரி மூட நம்பிக்கை தானே, அது காப்பி அடிக்கப்பட்டது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டிய துவா ஓதுனீங்களா, பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அற்புதமான பிரார்த்தனை. உங்கள் இருவரையும் அல்லாஹ் வந்து உங்கள் இருவரையும் ஒன்றிணைச்சு வச்சு நல்ல விஷயங்கள்ல உங்களுக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அபிவிருத்தி ஏற்படுத்தட்டும். இவ்வளவு அற்புதமான ஒரு துவா அல்லாஹ்வுடைய தூதர் கட்டு தந்திருக்காங்க. இந்த மாதிரி அல்லாஹ் அல்லிகுத்து பைனகுமான்னு ஒரு துவாவை போட்டு அதுல போட்டு இல்லாத அநியாயங்களை பண்ணி அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாலியை கட்டி விடுன்னு சொல்லி மூட நம்பிக்கை.